சட்டமன்றத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிவிட்டது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது, கட்டுப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம். தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். ஆனால் விடியா திமுக அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைய தினம் முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக கருத்தை தெரிவிக்கின்றார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருந்தால் இன்றைய தினம் இந்த செய்தியை முதலமைச்சர் வெளியிட அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் குறிப்பிடுவதை, நாங்கள் சொன்னதை அவள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதின் விளைவு இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி, கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமிகள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் ஈடுபடுவதால் தமிழகம் தலைகீழாக இந்த ஆட்சியிலே மாறிவிட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு ஆவல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி, இன்றைக்கு பத்திரிகையில் வந்த செய்தி, திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு கெட்டி. தலைப்புச் செய்தி, யார்? திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த பத்திரிகையில் வந்த செய்தி, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிப்பது எங்களுடைய கடமை. திண்டுக்கல் துணை மேயர் மகனுக்கு பெங்களூர் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் செவ்வாய்க்கிழமை அழைப்பானை வழங்கினார். திண்டுக்கல் மகராட்சியில் துணை மேயர் ராஜப்பா, இவர் திமுக மாநகர செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவரது மகன் கார்டினல் இமானுவேல் கட்டுமான நிறுவனம் நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மாநகர திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக உள்ளார். இவர்கள் திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருகிறார். இதே பகுதியைச் சேர்ந்த கனலாட் இமானுவேல் நிறுவனத்தின் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மீது போதைப் பொருள் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இது பத்திரிகையில் வந்த செய்தி. வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த